வணக்கம். சங்கீத சங்கமத்தில் பயணித்து கொண்டிருக்கும் எமதர்மை தோழர்களே, தோழியர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்து இனிய மாலை வணக்கம். உன்முகம் அறிமுகம் என்னும் அருமையான ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறோம். இதில் 9 விதமான நவரசங்களை எம்முடைய சங்கீத சங்கமத்தில் பயணிக்கும் 9 சகோதர சகோதரிகள் பாடியும் நடித்தும் காட்ட உள்ளார்கள். எனவே இதை கண்டு களித்து நீங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்தபின் உங்களுடைய மேலான கருத்துக்களை கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உன்முகம் அறிமுகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக மகிழ்ச்சி என்னும் உணர்ச்சியை காட்ட பங்காரு அம்மாள் தங்கம் 16 அவர்கள் வருகிறார்கள். கண்டு களியுங்கள். அனைவருக்கும் என் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்த நம்ம டிவிஆர் அண்ணா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மதற்கு நடத்தி தெரிவிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகிழ்ச்சி. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ஹலோ, ஆர் யூ பங்காரம்மா? எஸ் மேம். We are speaking from Delhi. You are selected for the Nightingale Award, National Award, and we are informing this happy news for you. Thank you very much, ma'am. Thank you. You have to bring all your particulars and we'll inform you later, okay? Thank you very much, ma'am. My God, என்ன ஒரு சந்தோஷம் கடவுளே, கடவுளுக்கு நன்றி. என்னங்க எழுந்துருங்க, ஏங்க எழுந்துருங்களா? என்னடி ஏங்க நேஷ்னல் அவார்டு வந்திருக்குதுங்க, நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குதுங்க. எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உண்மையை சொல்கிறேன். இப்போ தாங்க ஃபோன் வந்தது டெல்லியிலேருந்து. வாழ்க்கை பலனையே நான் அடைஞ்சிட்டேங்க, பிறவி பயனை அடைஞ்சிட்டேங்க. நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கடவுள் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உண்மையிலே நம்ப முடியலடி என்னால். ஏங்க இப்போ ஃபோன் வந்ததுன்னு தான் நான் சொல்கிறேனேங்க. நான் இப்போ எனக்கு ஃபோனில் சொன்னாங்கங்க, நான் கேட்டுக்கிட்டேங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் பர்டிகுலர்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு ஃபேக்ஸ் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்படியா? ஆமாங்க, இம்மிடியேட்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோ செய்கிறேன். இது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஐயோ, எப்படி இருக்குது! அந்த ராஷ்டிரபதி பவனில் போயிட்டு அந்த இடத்துல நின்று அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து நான் போயிட்டு பிரணாப் முகர்ஜி ஐயா கையில் அந்த கோல்டு மெடலை வாங்கும்பொழுது, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டை வாங்கும்பொழுது எத்தனை சந்தோஷம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவை நான் நினச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் சர்வீஸில் நீ எப்பயுமே டெடிக்கேட்டடாக செய்யி, கடவுள் அதுக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பாருன்னு. அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் அடைஞ்சேன். ஹாப்பி! அப்படி அந்த மெடலை வாங்கிக்கிட்டு ஹோட்டல் ரூமில் நான் சொன்னேன் ஹாப்பின்னு. வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் வந்திருக்கு. குழந்தை பிறந்தது சந்தோஷம், கல்யாணம் ஆனது சந்தோஷம், குழந்தை பிறந்தது, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது ஒரு சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷமான செகண்ட் குழந்தை, 2வது 3வது பொண்ணு, எவ்வளோ சந்தோஷங்கள். 25வது கல்யாண நாள், அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம். இத்தனை சந்தோஷங்கள், அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சாலாம். அமெரிக்காவில் 60ஆம் கல்யாணம் பண்ணாங்க பிள்ளைங்க. அவ்வளோ சந்தோஷங்கள். எல்லா சந்தோஷத்துக்கும் டாப்பு பீக்காக நான் நினைக்கிறது இந்த ராஷ்டிரபதி பவனில் நான் வாங்கின நேஷ்னல் அவார்டு. இந்த சந்தோஷத்தை அப்படி நான் கொண்டாடுறேன். இட்ஸ் அ ஹாப்பி மூமெண்ட். ஹாப்பி! தேங்க்யூ, லவ் யூ ஆல். இரண்டாவதாக திரு ராஜன் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு விகட கவி. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விகடகவி. விகடகவி என்பது ஒரு நகைச்சுவை, ஒரு ஹாஸ்யம் என்று சொல்வார்கள். அதை ஒரு சிறு முயற்சியாக முதல் முறையாக செய்து எனது பதிவை இங்கு பதிவு செய்து அனுப்புகிறேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் என்னை பொறுத்தள்ளுக. விகடகவி என்பது தமிழ் இருவழி சொற்கள் என்று சொல்வார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மாலா போலாமா, அதை திருப்பி போட்டால் அதே பேர் வரும். அதேமாதிரி தேர் வருது, மேகமே, தாத்தா, பாப்பா, குடகு, கைரேகை,
கற்க, காக்கா, மாறுமா, இதை மாதிரி சொற்கள் நிறைய உண்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 சொற்கள் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக, நமது பாரத மண்ணில் பழங்கால கதைகள் என்று நிறைய உண்டு. தெனாலிராமன் கதைகள், அலிபாபா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், அதுபோன்று புராண காலத்திலிருந்தே நிறைய கதைகள். அந்த கதையிலேயே சில அறிவுரைகள் சொல்லி குழந்தைகள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிரிப்போடு சேர்ந்த ஒரு அறிவையும் புகுத்தி சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். ஒரு முறை தெனாலிராமன் என்ற ஒரு விகடகவி ஒரு கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவையில் அவருக்கு ஒரு அட்வைசர் மாதிரி இருந்தார். அந்த நாட்டில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அந்த பஞ்சத்தில் மக்கள் எல்லோரும் அவதிப்பட்டார்கள். எல்லா மக்களிடம் இருக்கக்கூடிய நெல்மணிகளை எல்லாம் எலி கடித்து தும்சம் செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து எல்லோரும் மன்னரிடம் போய் முறையிட்டார்கள். அப்பொழுது மன்னர் இதற்கு என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருத்தரையாக ஒரு அறிவுரை கேட்டார்கள். எல்லோரும் அவரவருக்கு தெரிந்த அறிவுரை சொன்னார்கள். ஒன்றும் சரிபட்டு வரவில்லை. கடைசியில் தெனாலிராமனை கூப்பிட்டு, தெனாலிராமா, உனக்கு தெரிந்த ஒரு அறிவுரையை கூறு என்று கேட்டார்கள். தெனாலிராமனும் யோசிச்சுட்டு, ஓகே அரசே, நாம் எல்லோருக்கும் ஒரு பூனையை வழங்குவோம் என்று சொன்னார்கள். அப்போ அரசரும் சரி, எல்லோருக்கும் ஒரு பூனையை கொடுத்து விடும், எல்லார் வீட்டுக்கும். அப்போ பூனை இருந்தால் எலியை பிடிச்சிடும், அப்போ நெல்மணி வீணாகாதுன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையை கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, பூனையை கொடுத்தா மட்டும் போதுமா, பூனைக்கு யார் பால் கொடுக்குறது, அதுக்கு யார் செலவு பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டினை எழுப்பினாங்க. அப்போ அரசர் இதுவும் நியாயமான கேள்வி தானே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது தெனாலிராமன் சொன்னார், அப்போ எல்லாருக்கும் ஒரு மாட்டையும் பசு மாட்டையும் கொடுத்துருங்க, அப்போ அவங்க பால் கறந்து பூனைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி எல்லோரும் கொடுத்துட்டாரு பசு மாட்டை. அப்போ எல்லாரும் வாங்கிட்டு போய் அவங்கவுங்க பசு மாட்டுக்கு இது பண்ணாங்க. அப்போது ஒரு 10 நாள் கழித்து ராஜா எல்லார் வீட்டுக்கும் நகர்வலம் வந்து பார்க்கும்பொழுது எல்லார் வீட்டு பூனையும் நல்லா கொழுன்னு இருக்குது. அப்போ தெனாலிராமன் வீட்டுக்கு வர்றார். தெனாலிராமனுடைய பூனை மட்டும் மெலிஞ்சு இதாக இருந்தது. அப்போ தெனாலிராமன் கேட்குறாரு, என்ன தெனாலிராமன், ஏன் உன்னுடைய பூனை மட்டும் இப்படி மெலிஞ்சிருக்கு, எல்லாருடைய பூனையும் நல்லா கொழுன்னு இருக்கு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, நான் வந்து பூனைக்கு பால் கொடுக்குறதில்ல. அப்படியா, ஏன் அப்படி, அதுக்கு தானே மாடு கொடுத்தேன்றாரு. இல்லை ராஜா, நான் பால் கொடுக்குறதில்ல. அப்போ நீ என்ன பண்ண, பால் நானும் என்னுடைய வீட்டில் என் மனைவி குழந்தைகள் குடிச்சிடும், அப்போ பூனைக்கு நீ என்ன கொடுத்தான்றாரு. பூனைக்கு நான் ஒன்றும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்ற, என் பூனை பால் கொடுக்காதுங்கிறார், குடிக்காதுங்கிறார். ஏன் குடிக்காதுங்கிறார். இவர் வந்து நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பால் கொடுத்து பாருங்கள், குடிக்கதா பாருங்கன்றார். ராஜா உடனே சரி பால் கொண்டு வந்து வைங்கிறாரு. பால் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பூனை வந்து பாலை பார்த்தோன்னு பயந்து ஓடி போகுது. அப்போ கேட்குறாரு, ஏன் என்ன காரணம்னு. அப்போ சொல்கிறார், நான் முதல்ல இருந்தே பாலுக்கு சூடாக பால் வச்சு பூனைக்கு கொடுத்து பூனை வாய் ஃபுல்லாக புண்ணாகி போச்சு, வேணால் நீங்கள் பாருங்கள் எடுத்துன்னு பூனையோடைய வாயை பார்க்குறாங்க. பூனை பொத்து கிடக்கு வாய் ஃபுல்லாக. காரணம் என்னென்னா, பால் குடிச்சு பழகிட்டால் அது பூனை பிடிக்காது, எலியை பிடிக்காது. அதனால் நான் பால் கொடுக்காம பழகிட்டேன். அதனால் என் வீட்டில் எலி தொந்தரவே இல்லை, என்னோடய நெல்லிமல்லிகள்லாம் நல்லா இருக்குது. இது கேட்டவுடனே எல்லோரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்கான்னு சொல்லி பாராட்டுறாங்க. அரசனும் ரொம்ப பாராட்டி அவருக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறாரு. இதை போல் ஒரு புத்திசாலித்தனமாக நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்யக்கூடியதுனால அரசருக்கு எப்போவுமே தெனாலிராமன் மேலே ஒரு தனி மரியாதை மதிப்பு உண்டு. இதை போல் நிறைய கதைகள் உண்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கருதி இது சிறியதாக ஒரு சிறிய கதையை சொன்னேன். இதை சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு ஒரு அறிவு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும், அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.